எக்ஸ்கியூஸ் மீ சார், மணி மேக்ஸ்லேருந்து வரேன். யுவர் குட் நேம் ப்ளீஸ்? பாலு. ஸோ மிஸ்டர் பாலு, உங்களுக்கு ஒரு லோன் விழுந்திருக்கு. லோனு விழுந்திருக்கா? விழுந்திருக்குன்னா அலர்ட் ஆகிருக்கு. பர்சனல் லோன் அப் டு 2 lakhs. நான் அப்ளை பண்ணலையே. உங்கள் பேங்க்கில் கூட எனக்கு அக்கௌண்ட் இல்லை. அக்கௌண்ட்லாம் தேவையில்லை சார். நீட்டாக ட்ரெஸ் பண்ணியிருக்கீங்க, பைக் வச்சுருக்கீங்க, வேலைக்கு போகிறீங்கன்னு நினைக்கிறேன். அது போதும் சார். என்ன சார் இவ்வளோ யோசிக்கிறீங்க? 2 லட்சம் யோசிக்காமல் வாங்கணும். நான் ஒரு ஃபார்ம் தரேன், அதை ஒரு சைன் பண்ணிவிடுங்க. பேங்க்குக்கு போனீங்கன்னா ஒரு புக்கு கொடுப்பாங்க, அதில் ஒரு 56 கையெழுத்து போட்டுட்டு 2 லட்சத்துக்கு செக்கை வாங்கிக்கோங்க. சாரிங்க, நாட் இன்ட்ரெஸ்டட். என்ன சார் இப்படி சொல்கிறீங்க? சார் சார் மந்த் எண்டு டார்கெட்டை முடிச்சிட்டியா? 7 பேரை மாற்றிட்டேன். இன்னும் ஒரு ஆள் தான் பேலன்ஸ் தலைவர். ஒரு 25 வயசு டார்கெட்டை உன்னால் முடிக்க முடியல. வாழ் இருக்கிறதுனால மட்டும் எல்லாரும் சாத்தானிட முடியாது. ஒரு சுத்தமானவனை அழுக்கானவனாக மாற்றணும். நல்லவனுக்கு இந்த உலகத்தில் இடம் இருக்கக்கூடாது. அதை செய்ய வைக்கலைன்னா நீலாம் சாத்தான்னு சொல்லிக்கிட்டு தெரியாத. ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜர். 2 லட்சம் லோன் ஆஃபர் பண்ணேன். யூஸ்வலாக எல்லோரும் விழுந்துடுவாங்க, ஆனால் இவன் மட்டும் கடனுக்கு பயப்படணும் சொல்லி வளர்த்துருப்பாங்க. வேற ஏதாச்சும் வளவரி மாட்டுவான். ஹலோ சார், இஃப் யூ டோன்ட் மைண்ட் எனக்கு கொஞ்சம் லிஃப்ட் தரீங்களா? நீங்கள் எங்கே போகணும்? நீங்கள் எங்கே போகிறீங்க? நான் முகப்பேர் போகிறேன். நானும் முகப்பேர் தான். கொஞ்சம் ட்ராப் பண்ணுங்களேன். எனக்கு பைக்குனாலே பயம். இஃப் யூ டோன்ட் மைண்ட் இன்னைக்கு நான் உங்களோட தங்கிக்கலாமா? என் ஃப்ரெண்டு ரூமை போட்டுட்டு ஊருக்கு போயிட்டா. தங்கறதுக்கு இடம் இல்லை. அதனால தான் தப்பாக எடுத்துக்காதீங்க. நான் கொஞ்சம் ஜாலியான டைப். உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லைன்னா எனக்கும் ப்ராப்ளம் இல்லை. என்னாச்சு? இந்த பொண்ணை லேடிஸ் ஹாஸ்டலில் சேர்த்து விட்டான். லெவல் 2 தாண்டிட்டான். இனிமேல் கொஞ்சம் சீரியஸாக மூவ் பண்ணணும். இல்லை தலைவரே, அவன் லெவல் 3 தாண்டிட்டான். என்னது? அதிர்ஷ்டம் ட்ரை பண்ணிட்டியா? அதிர்ஷ்டத்தை கொடுத்து அவனை சோம்பேறியாக்க பார்த்தேன். அப்புறம் ஆள் இல்லாத ரோட்டில் ஒரு பணப்பை போட்டேன். அதை எடுத்துகிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்துட்டான். அவன் வீட்டு வாசலில் போய் ஒரு பணப்பொட்டியை வச்சேன். அதையும் எடுத்துகிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்துட்டான். குழுக்கல்ல அவனுக்கு ஒரு வீடு விழ வச்சேன். அதையும் போலீஸ் ஸ்டேஷனை மாற்றிக்க சொல்லி போலீஸ்கிட்டே கொடுத்துட்டான். எதிர்பாராமல் எந்த பொருள் கிடைச்சாலும் அவன் போலீஸ்கிட்ட கொடுத்துட்றான். இந்த மாதிரி நேர்மை குசும்ப எல்லாத்துக்கும் நிறைய ஈகோ இருக்கும். அதை டச் பண்ணு. கோபத்தை கிளறு, வன்முறையில் தள்ளிவிடு. அப்புறம் பாரு, நம்ம வழிக்கு தானா வருவான். ஐயா, நீங்களாம் உருப்படவே மாட்டீங்கடா. உனக்கெல்லாம் பேண்ட் ஷர்ட்டா தெருல ஸ்பூனு கொஞ்சம் கூட கோவப்படலையா? அவன் வாழ்க்கையில் சொர்ணங்கிற சாப்டரே இல்லை.
ரொம்ப கண்ட்ரோல்டாக இருக்கான் தலைவரே. இன்ட்ரெஸ்டிங். இல்லை, எனக்கு என்னமோ அவன் நம்ம டைமண்ட் லிஸ்ட்டில் சேர்ந்துருவான் போல். டைமண்ட் லிஸ்ட்டில் கடைசியாக சேர்ந்தது அன்னை தெரசா. இவனை விடக்கூடாது. தலைவரே, எனக்கு என்னமோ டார்கெட்டை முடிக்க முடியுமான்னு பயமாக இருக்குது. அதுக்கு நான் ரிசைன் பண்ணுறேன். ஆ நான் ரிசைன் பண்ணுறேன். எக்ஸ்கியூஸ் மீ, செயின் உங்களுதா? இது எந்திரலையே. இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம், யாராச்சும் வருவாங்க. ஆஃபீஸ் வேற போகணும். வேணா போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்துடலாமா? சரி, நான் ஆஃபீஸ் போகணும், நீங்களே கொடுத்துருங்க. ஓகே, பாய். ஹலோ. டேய், இங்கே எல்லோரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோண்டா. எப்போ வருவா நீ? மச்சான், நான் எனக்கு ஆஃபீஸ் வரல, லீவ் சொல்லிடு. என்ன ஆச்சரியமாக இருக்கு? ஓகேவா? ஓகே. ஆமாம் தலைவரே, லவ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இருங்க, நானும் வரேன். ஏன் என் மேல் நம்பிக்கை இல்லையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வாங்க போகலாம். என்னோட பிரம்மாஸ்திரன் அந்த ட்ரூ லவ். ம். தோத்தத சரித்திரமே இல்லை. நான் ஒரு ரியல் எஸ்டேட் டீலர். ரியல் எஸ்டேட்னு சொல்கிறத விட ஃப்ராட் எஸ்டேட்டுன்னு சொல்லலாம். ஒரு வீட்டை நாய் ரேட்டுக்கு வாங்கி பேய் ரேட்டு விற்கிறது தான் என்னோடய ஸ்பெஷாலிட்டி. அஃப்கோர்ஸ் நிறைய கிரிமினல் வேலை பண்ணணும். ஆனால் இந்த வீடு ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிருச்சு. ஏன்னா வதந்தி, பேயின்னு ஒரு வதந்தி. என்ன கொடுமை சார் இது.
ஐயரே, நாளைக்கு பூஜை பண்ணணும். நைட்டு 12 மணிக்கு. எனக்கே கேட்கல, கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்க. கேட்டுச்சா? அதுக்கு தான் பூஜையே பண்ணுறோம். பண்ணுங்க. நாசமா போன பேய், உன்னை இந்த வீட்டுல இருந்து விரட்டணும் இல்லையான்னு பாரு. என்னய்யா, ஒரு தினுசா வந்திருக்கா? என் வேலை முடிஞ்சிருச்சு. நான் சொல்கிற இடத்த தோணுனா உங்களுக்கு பெரிய கேஸ். ஏம்மா இங்கே வா. என்னப்பா? எங்கேம்மா கிளம்பிட்ட? பாட்டு கிளாஸ்க்கு. ஆமாம், நீயும் 2 மாசமாக தான் பாட்டு கிளாஸுக்கு போயிட்டுருக்க. எங்க அப்பாவுக்கு ஒரு பாட்டு பாடி காமி. பாட்டா? எக்ஸ்கியூஸ் மீ மிஸ்டர் கந்தசாமி, ஒரு காஃபி குடிப்போம், கம் வித் மீ. பாட்டை பாடுற நீ. என்னப்பா நீங்க தானேப்பா பாட்டு பாட சொன்னீங்க? ஒழுங்கா சங்கீதத்தை முழுசா கற்றுட்டு வா. போ. போங்கப்பா, நான் போகிறேன். அம்மா பார்த்து போயிட்டு வாம்மா. ஹெல்மெட்டை போட்டுட்டு போ. இன்ஸ்பெக்டர் போனெல்லாம் யாரும் பிடிக்க மாட்டாங்க. திமிரப்பா. ஹலோ, அப்படியா? எங்க?
என்னையா உண்மையான கேஸ் மாதிரி தெரியுதா? அப்படி தான் சார் தெரியுது. ஒரு மார்க்கமாக தான் இருந்தா சார் அவன். ஹலோ, சொல்லுங்க சார். அவ சொன்ன இடத்துல 8 பாடியை ரெக்கவர் பண்ணியிருக்கோம் சார். அதை கொலை செஞ்சவன் அலறு சத்தத்தையெல்லாம் ரெக்கார்ட் பண்ணியிருக்கான் சார். இன்னும் சொல்லப்போனால் அந்த சத்தத்துக்காகவே அவன் கொலை பண்ண மாதிரி தெரியுது சார். எஸ் சார், போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பியிருக்கோம். வாக்குமூலம் கொடுத்துருக்கான் சார். ஓகே சார், நாளைக்கு பண்ணிடுவோம் சார். ஓகே சார். ஸோ கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ண சொல்லியிருக்காரு. மீடியா இல்லாமல் பார்த்துக்கணும். ஓகே சார். அவன் ரெக்கார்ட் பண்ண சத்தம் எங்கே இருக்கு? டேய் கிளம்புடா, கோர்ட்டுக்கு போனோம். எதுக்கு பண்ணான்னு சொன்னானையா? வாய் திறந்தா பேச மாட்டேங்கிறேன் சார். சாமி வந்து பண்ண சொல்லிச்சா? ஏட்டையா 4 தட்டி தட்டி எடுத்துட்டு வந்திருக்கணும் இவனை. இசைனா எனக்கு உயிர். ஏய் மூடிட்டு வாடா. நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணேன், உயிரை எடுக்காம இசையை எடுக்கணும்னு. அதில் ஒரு உயிரோட்டம் இல்லை. உயிர் போகும்போது ஒரு சத்தம் வரும் பாரு, அது வேற எப்பவும் வராது. ஒரு உன்னதமான படைப்புனா சில வழி தாங்கி தான் ஆகணும், பலி கொடுத்து தான் ஆகணும். அவளை உன்னதன்னா உன் உயிரை கொடுத்து பண்ண வேண்டித்தானடா. அப்புறம் அதை யார் கேட்குறது? ரசனைங்கிறது ரிலேட்டிவ் தியரி. நீங்கள்லாம் பாட்டுன்னு கேட்குறீங்களே, அதை கேட்டால் எனக்கு வாந்தி தான் வரும். செவிக்குணவில்லாத போது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும். எனக்கு டீ குடிக்கணும். ஜெயிலில் ஊற்றுவாங்க. அடன் நான் ஏன் ஜெயிலுக்கு போகிறேன்? நான் மனநோயாளி, ஆஸ்பத்திரிக்குள்ளே போவேன். யோ இன்ஸ்பெக்டர், உன் வீட்டில் யாராச்சும் நல்லா பாடுவாங்க? அடி
ஹலோ, நான் ஹாஸ்பிட்டல்லேருந்து பேசுகிறேன். சொல்லுங்க டாக்டர். நேற்று அரெஸ்ட் பண்ணீங்களே சீரியல் கில்லர், அவனை கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணியாச்சா? அங்கே தான் கொண்டு போயிட்டு இருக்கோம். நல்ல வேலை, அதுக்கு தான் கால் பண்ணேன். நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி ரிப்போர்ட்டிங் இல்லை இன்ஸ்பெக்டர். புரியல டாக்டர். நேற்று நீங்கள் 8 பாடி போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பிச்சிருந்தீங்க இல்லையா? அதில் யாருமே கொலை செய்யப்படாது இன்ஸ்பெக்டர். எல்லாமே நேச்சுரல் கேசஸ் தான். ஹார்ட் அட்டாக், கேன்சர் இந்த மாதிரி தான் இறந்து போயிருக்காங்க. அவன் தான் கொலை பண்ணிட்டு தான் வாக்குமூலம் கொடுத்துட்டான் டாக்டர். அது ஏன்னு தெரில, ஆனால் நேச்சுரலாக இறந்து போன பாடி எடுத்து தான் அவன் மர்டர்னு ஸ்டேஜ் பண்ணியிருக்கான். ஸோ நீங்கள் அவசரப்பட்டு கோர்ட்டில் சிக்கல் பண்ணிக்க வேணாம். ஃபைனல் ரிப்போர்ட்டை இன்னும் ஒரு வாரத்தில் நான் கொடுத்துட்றேன், சரிங்களா? பத்திரிகை நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறீங்கன்னா என்னை என்கவுண்டரில் போட்டாங்கன்னு அர்த்தம். நான் மனித உரிமை மீறல்களுக்கு எதிராக வன்மையாக போராடிட்டுருக்க ஒரு தீவிரவாதி. ஒரு தப்பான என்கவுண்டரில் என் சொந்த அண்ணனை பலி கொடுத்தவன் தான். என்கவுண்டர் எவ்வளோ கொடூரமான தண்டனைன்ற வலியை உணர்ந்தவன் தான். நான் ஒரு சைக்கோ கொலைகாரனா போலீஸில் சரணடைய போகிறேன். என்னை குற்றவாளியாக காட்டுற எல்லா எவிடன்ஸையும் நானே கஷ்டப்பட்டு உருவாக்கியிருக்கேன். எந்த ஒரு தனிப்பட்ட விருப்பு வெறுப்பு இல்லாமல், உணர்ச்சி வசப்படாமல் இந்த கேஸை ஹேண்டில் பண்ணால் நான் குற்றவாளி இல்லை, நடிக்கிறேன் அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாம். அப்படி இல்லைன்னா நம்ம சொசைட்டிக்கு என்கவுண்டர் தேவையா அப்படின்ற கேள்வியை செவிட்டில் அறைகிற மாதிரி கேட்டதுக்கு என் உயிர் பலியானதாக இருக்கட்டும். அப்படி ஒரு கேள்வியை எல்லார் மனசுலையும் எழுப்புறது உங்கள் கடமை. ஹலோ, தூங்கிட்டியாடா? இன்னும் இல்லை, உங்கள் கால்க்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். சொல்லுங்கள். ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணுறியோ? அதை விடுங்க, கிளம்பிட்டீங்களா? ஏர்போர்ட்லேயா இருக்கீங்க? ஹலோ. இல்லைம்மா. இல்லையா? சென்னைக்கு வர ஐடியா இருக்கா இல்லையா? அது இல்லைம்மா. வேண்டாம், நீங்கள் எனக்கு எந்த சாக்கும் சொல்ல வேண்டாம். வைங்க ஃபோனை. ஸ்டூபிட், எப்போ பார்த்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இதுக்கு என்ன கல்யாணம் படிக்கணும்? குட் நைட். Please attend. Beg you. திட்டாச்சும் கூட பேசிட்டு பேசாமல் இருக்காத ப்ளீஸ். சொல்லுங்க. நீ சொல்லுமா. How was the wedding? யா, லக்கி கப்பல் இங்கே தான் இருக்காங்க. பிடிச்ச கையை நீ விடவே இல்லை. அப்படின்னா நான் அன்லக்கியா? இல்லைம்மா, அப்படி இல்லை. ஸ்டாப் இட். கேன் யூ கிவ் மீ ஒன் குட் ரீசன்? எதுக்கு என்ன கூட்டிகிட்டு போகல? டெஸ்டினி. வாட்? இல்லை, ஒன்றும் இல்லை. ஏன் மூச்சு வாங்குறீங்க? இப்போ ஒத்துக்கிறேன் டாக்டர், சாவோட வலி ரொம்ப ஜாஸ்தி. என்ன ஆச்சு? ஏன் ஒரு மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? ரொம்ப வலிக்குதுமா. என்ன ஆச்சு? ஆர் யூ ஃபைன்? ஹலோ, ப்ளீஸ் ஏதாவது பேசுங்க. நீங்கள் இன்னும் ஹோட்டலில் தான் இருக்கீங்களா? பயமா இருக்குமா, எனக்கு வீட்டுக்கு வரணும். என்ன உளறீங்க? உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இங்கே? எல்லாம் செத்துட்டாங்க. வாட்? என்ன ஆச்சு? தெரியல. 2 பேர் கன்னோட ஹோட்டலுக்குள்ள வந்தாங்க. They started firing at us.
நானும் செத்துட்டேன்னு நினைச்சிட்டாங்க. They are inside the hotel now. Oh my god. நீங்க சேஃபா தான் இருக்கீங்களா? அவங்க அவங்க இப்ப எங்க இருக்காங்க? தெரியல. கோபி, லத்திகாரா எல்லாரும் செத்துட்டாங்க. நான் எல்லாத்துக்கும் நடுவுல கிடக்குறேம்மா. ஃபுல்லா பிளட் தான் இருக்கீங்க. ஹலோ ஹலோ, பயமா இருக்குமா? ஓகே ஓகே, காம் டவுன். நான் இப்பவே போலீஸ்க்கு ஃபோன் பண்றேன். வேண்டாம், கன் ஃபைட்ஸ் வெளியே கேட்குது. போலீஸ் இங்கே ஆல்ரெடி வந்திருப்பாங்க. Explosion so large that they've consumed the entire wing of the Taj Hotel. A massive ஹோட்டல்ல எரிச்சிட்டு இருக்கு. that seems to be close to destroying one of the most beautiful Are you safe? that represents not just நீங்க பத்திரமா இருக்கீங்களா? புகையா இருக்குமா? மூச்சே விட முடியல. even as we speak tonight. Shantanu Pulaskar is our reporter reporting live 100 meters from where this explosion is happening. போலீஸ் அங்க வந்துட்டு இருக்காங்க. கண்டிப்பா உங்களை காப்பாத்திடுவாங்க. You will be fine. சரியா? பயப்பட வேண்டாம். உங்களுக்கு எதுவும் அடிபட்டிருக்கா? கால்ல 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 என்ன? கால்ல குண்டடிபட்டிருக்கு. I'm bleeding. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம ப்ளீடிங்கை ஸ்டாப் பண்ணோம். எவ்வளோ நேரமா ப்ளீட் ஆயிட்டு இருக்கு? தெரியலமா. சரி, அங்க பக்கத்துல ஏதாவது துணி இருந்தா அதை எடுத்து அப்படியே காலை இறுக்கி கட்டுங்க. காலை நகர்த்த முடியலமா, வலிக்குது. ப்ளீஸ்மா, ட்ரஸ்ட் மீ. உங்களுக்கு ஒன்றும் ஆகாது. யூ வில் பி ஃபைன். நான் சொல்றதை செய்யுங்க. ஏதாவது துணி எடுத்து இறுக்கி கட்டுங்க. முடியலடா. ஏதாவது கடிச்சுக்கோங்க, அப்பதான் வலி குறையும். கட்டிட்டீங்களா? குட். பிரீத் ஈஸி. இல்லம்மா, கஷ்டமா இருக்கு. ரொம்ப புகையா இருக்கு. அங்கிருந்து நகர்ந்து போங்க. வேற எங்கேயாவது போங்க. Get some fresh air. Are you feeling better? Hello? Are you feeling better? கொஞ்சம் தைரியமா இருக்கு. I feel you're next to me. நல்லா பிரீத் பண்ணுங்க. கால் அசைக்க வேண்டாம். ப்ளீடிங் நின்னுடும். டாக்டர் கல்யாணம் பண்றதும் ஒரு விதத்துல நல்லதுதான். நம்ம குழந்தையும் டாக்டருக்கே படிக்க வைக்கலாம். பிரியா, I love you. சாரி, நான் உன்னை விட்டுட்டு வந்துடக்கூடாது. எனக்கு உங்களை பார்க்கணும் போல இருக்கு. சீக்கிரம் வீட்டுக்கு வாங்க. Come home. You're an optimist. இந்த மொமெண்ட்டை என்னைக்கு மறக்க மாட்டோம்ல. I really love you, Priya. I wish to hear it from you. Of course. Hello? 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 Can you hear me? Hello? பேசுங்க.